டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, அதிக நாள் தேங்காய் கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ தேங்காயை உடச்சி பேத்து வச்சுருக்கோம். இப்போ நிறைய தேங்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி உடச்சி பேத்து வச்சுக்கிட்டோம்னா அதை என்ன பண்ணிடலாம், கொஞ்சமாக எடுத்து துருவல் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட்டு பொரியல் கீரைக்கெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து குழம்பு, குருமா, கூட்டு, சட்னி எல்லாத்துக்கும் அரைச்சி போட்டுக்கலாம். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீஜரில் தான் வைக்கணும், வெளியே வச்சிடாதீங்க. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஜரில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தேவையானப்போ எடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு தேங்காய் கெட்டு போகாது.